வர்ணம் பூசுவதற்கு மட்டுமல்ல, உங்கள் வீட்டை பாதுகாக்கவும் ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். தீபம் விளக்கேற்றும் எண்ணெய், ஒரு தெய்வீக அனுபவம். Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, AAA with specialization in electric vehicles and energy engineering. சிவாய நம. வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி, KGF. பிகைன் பக்தி சேனலை பார்த்துட்டு இருக்கிற அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டிய பதிவு, குரு பெயர்ச்சி முடிஞ்சு ஓரிரு வாரங்கள் தான் ஆகியிருக்கு. இந்த குரு பெயர்ச்சி ஆன உடனே மேச ராசி முதல் மீன ராசி வரை 12 ராசிக்காரர்களுக்கும் யாருக்கு சாதகமாக அமைய போகிறாரு, யாருக்கு பாதகமாக அமைய போகிறாருன்னு கேட்கறத பார்க்கலாம். பொதுவாகவே இந்த குரு பெயர்ச்சி பெண் ராசியான கடக ராசியில் தான் பெயர்ச்சியாக இருக்கார். அப்போ இந்த குரு பெயர்ச்சி பலன்கள் பொதுவாகவே பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு வருஷத்துக்கு ரிஷப ராசி, கடக ராசி, கன்னி ராசி, விருச்சிக ராசி, மகர ராசி, மீன ராசிகளான 6 ராசிகளுக்கு தான் ஒரு 80-90% பலனை தரப்போகிறாரு இந்த குரு பெயர்ச்சி பலன். மீதி இருக்க வேண்டிய 6 ராசிகளுக்கும் கொஞ்சம் பாதகங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை மேற்படி என்னென்ன நடக்குதுன்னு கேட்குறத பார்க்கலாம். ரிஷபராசி. ரிஷபராசிக்கு அதிபதி எம்பெருமான் சுக்கிர பகவான், அதி தேவத மகாலட்சுமி. நீங்கள் ஒரு நிலராசின்னு சொல்லலாம், ஸ்திரராசின்னு சொல்லலாம். அதாவது நிலராசி ஸ்திரராசின்னா இருந்த இடத்துல இருந்தே, உட்கார்ந்த இடத்துல இருந்தே வேலை பார்க்கக்கூடிய வேலையுடைய தன்மைகள் தான் உங்களுக்கு அமையும். அலைஞ்சு திரிஞ்சு கஷ்டப்பட்டு நெத்தி வேர்வை நிலத்துல சிந்தி கஷ்டப்படுற வேலை அமைகிறது கொஞ்சம் கடினம்தான். ஃபேன் காற்று கீழேயோ ஏசி காற்று கீழேயோ பணிபுரியக்கூடிய அமைப்பெல்லாம் உங்களுக்கு ஜாதகத்தில் நிறையவே இருக்கு. செம்ம பிரில்லியண்ட்டுங்க. நீங்கள் படித்த ஜாதகம், பிஸ்னஸ் ஸ்கில்ஸ் இருக்கும், கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கும், யார் யார்கிட்ட எப்படி பேசணும், என்ன பழகணும், அந்த பாடி லாங்குவேஜ் முதற்கண்டு உங்ககிட்ட இருக்கும். நல்லா ட்ரெஸ் உடுத்துவீங்க, நல்லா சாப்பிடணும்னு ஆசைப்படுவீங்க. இந்த மாதிரி தருணத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த ரிஷபராசியில் உள்ள ஆண்கள் கொஞ்சம் கோபக்காரங்களும் கூட. ஆனால் குணமுள்ள கோபக்காரங்க. தனக்கு பிடிச்சவங்களை மட்டும்தான் அரவணைச்சு பேசும், தனக்கு பிடிக்கலன்னா கிட்டையே சேர்க்காது. அப்படியாம்பட்ட ஒரு தருணமும் உண்டு. ஆனால் ரிஷபராசிக்கார பெண்கள் தான் கொஞ்சம் பாவம்னே சொல்லுவேன். ஏன்னா பண்புல, படிப்புல, அழகுல, அறிவுல சிறந்திருக்கக்கூடிய பெண்களுக்கு ஒரு கட்ட காலம், அதாவது 27 வயசுக்கு முன்ன வரைக்கும் ராகு மகாதசன்னு ஒரு திசை நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த ராகு மகாதசையில திருமண ஏற்பாடுகள் பண்ணாங்கன்னா 2 தாரத்து தோஷங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. நிறைய ரிஷபராசிக்கார பெண்களுக்கு 2 தாரத்து தோஷம், முதத்தாரம் நிற்காம ஏதோ காதல் பண்ணால் கூட பிளாப் ஆகிட்டு, கல்யாணம் பண்ணால் கூட டிவேர்ஸ் ஆகக்கூடிய தருணங்களும் ஓரிரு ஜாதகர்களுக்கு நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு. இதனுடைய தன்மை இந்த குரு பெயர்ச்சியில் நடக்கவே நடக்காது. இந்த 2026க்கு அப்புறம், இந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் உங்கள் வாழ்க்கை சிறக்க போகுது. படித்த பிள்ளைங்களுக்கு நல்ல படிப்பறிவு, படிப்பு ஆற்றல் கிடைச்சி தான் குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டு கருமாயப்பட்டிருக்கக்கூடிய தருணத்தில் மேன்மைவாகக்கூடிய ஒரு தருணம் ரிஷபராசிக்கார பெண்களுக்கு நிறையாவே இருக்கு. சுப காரியங்கள் தடபட்டு இருக்கிறவங்களுக்கு, இந்த ரிஷபராசிக்கார பெண்களுக்கு சுபகாரியங்கள் நடக்க போகுது. இதே போல ரிஷபராசிக்கார ஆண்கள் வேலை இல்லாமல் இருந்திருக்கக்கூடிய தருணத்தில் இருக்கிறவங்களுக்கு படித்த படிப்புக்கு உண்டான ஒரு வேலையோ, கிடைச்ச வேலையை பிடிச்ச வேலையாக செஞ்சுட்டு
வாழ்க்கையுடைய அமைப்பை ஓட்டக்கூடிய தருணமும் ஏற்பட வாய்ப்பு நிறையவே இருக்கு. ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் குரு பகவானுடைய தன்மை ஒரு சில வயசுக்கு மேலே குரு மகாதசை நடக்கும். அந்த குரு மகாதசை நடக்கக்கூடிய தருணத்தில் ஓஹோன்னு வரக்கூடிய தருணங்களும் வரதுக்கு வாய்ப்பு நிறையாவே இருக்கு. இருந்திருந்தாலும் சுக்கிர பகவான் செத்தவங்களை உயிராக்கக்கூடிய வல்லமை படைச்சவர் சுக்கிர பகவான். அப்போ சுக்கிர பகவானை நீங்கள் வழிபடணும். டாக்டர்ஸ் நிறைய ஆகக்கூடிய தருணங்களும் இந்த ஜாதகத்தில் இருப்பீங்க. அப்போ தாய் தகப்பன் பேச்சை கேட்டு தன்னுடைய தன்மைக்கு ஏற்ற மாதிரியான ஒரு வழிமுறைகளை பக்குவம் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்த வருஷம் வரைக்கும் ஒரு பிரச்சனை வராதுங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு பண வரவு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதாவது தாய் தகப்பன் செய்யக்கூடிய வேலையில் கூடமாட இருந்தாலோ இல்லை தன்னிச்சையாக ஏதாவது ஒரு தொழில்கள் நீங்கள் மேன்மைப்படுத்தக்கூடிய தருணத்தில் இருந்தாலோ உங்கள் வாழ்க்கை யோகங்கள் அடையக்கூடிய தருணம் உண்டு. ஏன் சொல்லப்போனால் குரு பகவானுடைய பெயர்ச்சி ரிஷப ராசிக்கு 75% 80% நல்ல பலனையே கொடுக்க போகுது. குருனா கல்யாணம், குருனா கிரக பிரவேசம், குருங்கெட்டா பிரகாசம், இருட்டார்க்க வேண்டிய வீடு பிரகாசமாகக்கூடிய அளவுக்கு போதுன்னு ஒரு வருமானம் வரக்கூடிய தருணமும் உண்டு. அரசியல் பிரவேசமும் உங்களுக்கு நல்லா இருக்கு. இருந்திருந்தாலும் ரிஷபராசிக்கார பெண்களுக்கு இந்த வருஷம் ஒரு ஜாக்பாட்டுன்னு சொல்லலாம். ஏங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய தருணம், தனக்கு ஏன் இந்த பிரச்சனை, இவ்வளோ ப்ராப்ளங்களை சந்திக்கிறமே சொல்லக்கூடிய எதிர்மறை பிரச்சனைகளிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு வருஷம் இனிமே தான். ரிஷபராசிக்காரர்கள் உங்கள் குலதெய்வத்தை போய் வழிபடுங்க. ஒரு சில ஜாதகம்ல ஒரு 50-60% ஜாதகம் ரிஷபராசிக்காரங்களுடைய அப்பா வழி அப்பா இருக்க மாட்டார் உயிரோட. ஏன்னா ராகு மகாதசை நடந்துட்டு முடிஞ்சாலே அங்கே தாத்தாக்கு பல மரணங்களோ கண்டங்களோ வரக்கூடிய தருணமும் ஜாதக ரீதியாகவே இருக்கு. அப்போ முன்னோர் வழிபாடும் உங்கள் குலதெய்வ வழிபாடையும் நீங்கள் பின்பற்றி உங்கள் வாழ்க்கை, உங்களை தன்மையில் நம்பி இருக்கிறவங்களுடைய வாழ்க்கை பிரகாசிக்கணும், எந்த குறையும் வரக்கூடாது அப்படின்னு ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணி உங்கள் குலதெய்வத்துடைய வழிமுறைகளை வழிபாடுகளை பின்பற்றி கொண்டு போனீங்கன்னா தலைமுடி மட்டும்தான் கொட்டும், மற்றபடி எந்த பிரச்சனையும் வராது. பொதுவாக ரிஷபராசிக்கார ஆண்களுக்கு ஸ்கின் சம்பந்தப்பட்ட நோய்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. மர்ம உறுப்புல நோய் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்கள் டாக்டரை போய் நீங்கள் நாடுங்க. எதையுமே லேசாக விட்டுறக்கூடாது. சின்ன ஸ்கின் இப்படி சொரிஞ்சா கூட புண்ணு வந்துடும். அப்படி சென்சிட்டிவாக உங்கள் உடம்பு இருக்கக்கூடிய தன்மை உங்கள் ஜாதகத்தில் நிறையாவே இருக்குது. இருந்திருந்தா கூட ரிஷபராசிக்கார பெண்களுக்கு ஜாக்பாட் சொல்லலாம். மாற்றமே ஏற்படக்கூடிய தருணம் இந்த வருடம் நடக்க போகுது. குரு பகவான் பயிற்சி ஆகிட்டு ஓரிரு வாரம்தான் ஆயிருக்காரு. நிலையான இடத்துல உட்கார்ந்து உங்களுக்கு வரக்கூடிய பலன்கள் சுப பலன்கள், குரு பார்த்தா கோடி நன்மை உண்டுன்னு சொல்லக்கூடிய பழமொழிக்கு ஏற்ற மாதிரி இந்த பெயர்ச்சி உங்களை தெளிவாக்க போகுது. சனீஸ்வர பகவானுடைய தன்மையும் லாபசனின்னு சொல்லலாம், பாக்கிய சனின்னு கூட சொல்லலாம். லாபகரமான இடத்துல வரதுனால உங்களுக்கு 4 திசையும் யோகங்கள் வரக்கூடிய தருணம் வரப்போது. உங்கள் குலதெய்வத்தை வழிபடுங்க. ரிஷபராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க எம்பெருமான் மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் தேனுகாம்பாளுடைய அருளாட்சி உங்களுக்கு கிடைக்க நான் பிரார்த்திக்கிறேன். சிவாய நம.